வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரோட ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மயிலோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உருப்படாத அம்மா பேச்சை கேட்டு இப்ப அவங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியானது மட்டும் இல்லாம உயிரே அவங்களுக்கு சொந்தம் இல்லைன்ற நிலைமை வந்துருச்சு. கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் பாக்கியம் சொன்னது எதையுமே சரியா செய்யாம இவ வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கிக்கிட்டா. உனக்காக நான் எவ்வளோ போராடி இருப்பேன், அத்தனையும் வீணாக்கிட்ட. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, வெளியே போ அப்படின்னு கத்துறாங்க பாக்கியம். போ இங்க இருந்து போயிடுன்னு அவங்க கத்த மயிலும் திரும்பி நடக்கிறாங்க. ஏய் பாக்கியம், என்னம்மா மயிலு, எங்கம்மா போறேன்னு கேக்குறாரு உங்க அப்பா. ஏதாவது கொஞ்சம் ஆதரவு கிடைக்குமான்னு மயிலு திரும்ப செத்து கூட போய் தொலையட்டும், எனக்கு என்ன வந்துச்சு, நீ வாயை மூடிட்டு போயா அப்படின்னு பாக்கியம் சொல்ல மாணிக்கமா அமைதியா நின்னுடுறாரு. அவளை பத்தி இனிமே நான் ஒரு துளி கூட கவலைப்படுறதா இல்ல. நான் கஷ்டப்பட்டு அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை காப்பாத்திக்க தெரியாம வந்து நிக்கிறவ என் புள்ளையே இல்ல, எங்கேயோ போய் தொலையட்டும், இனி இந்த வீட்டுல அவளுக்கு இடம் இல்லைன்னு பயங்கரமா கத்தி பாக்கியம் விரட்டி விட்டுடுறாங்க. மயிலும் அழுதுகிட்டு அங்க இருந்து கிளம்பி அவங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த இடமான கடைக்கு வந்து நிக்கிறாங்க. ஏன்னா சரவணன் அங்கதானே இருப்பாரு, வீட்டுக்கும் போக முடியாது. கடையில ஒரு பொருள் எல்லாம் அடுக்கிக்கிட்டு இருக்க மாமான்னு வந்து மயில கூப்பிட பயங்கர அதிர்ச்சியோட திரும்பி பாக்குறாரு சரவணன். அவருக்கு கோபம் தலைக்கு ஏறிடுது. மாமா, வீட்டுல அம்மா கண்டபடி பேசுறாங்க, என்னால ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு மயில அழ. ஏய், அதை பத்தி எனக்கு என்னடி, ஓ வீடு ஓ அம்மா, இதற்கு என்கிட்ட வந்து சொல்ற? இதுக்கு மேலே எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்டில் மட்டும் வந்து பேசு. என்னை பார்க்க வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. இனிமே நீ என் கண்ணு முன்னாடி மட்டும் இல்லை, என் வாழ்க்கையிலையும் வந்துடாத அப்படின்னு சரவணனும் பயங்கரமாக திட்டி விட்டுடுறாரு. மயிலுக்கு எந்த போக்கிடமும் இல்லை, கால் போன போக்கில் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள கிராஸ் பண்ணி ஒரு ஆட்டோ போக அதில் மீனா போகிறாங்க. மயிலு நொந்து போய் கண்ணில் கண்ணீர் வடிய நடந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு, அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே அப்படின்னு மீனா சொல்ல ஆட்டோக்காரர் ஆட்டோவை நிறுத்துறாரு. மயிலு ஒரு முடிவோட கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள நுழையிறாங்க. மீனாவும் ஆட்டோல இருந்து இறங்கி பின்னாடியே பாக்குறாங்க. எங்க போனாங்கன்னு மீனா தேடிக்கிட்டே வர மயிலு ஒரு கிணத்தோட கைப்பிடிச்சுவர் மேல நின்னுட்டு இருக்காங்க. மீனா இப்பதான் ரோட்ல இருந்து தேடிக்கிட்டு வர்றவங்க அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. மீனாவோட குரல் மயிலோட காதுக்கு எட்டுமா இல்ல மயில் கிணத்துல குதிக்கிற சத்தம் தான் மீனாவோட காதை எட்டுமான்னு தெரியல. கல்யாணம் ஆன நாளையில இருந்து பயத்திலையும் பதட்டத்திலையுமே வாழ்ந்துட்டு இருந்த மயிலோட வாழ்க்கை இனி எப்படி இருக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.